இந்த ஹீரோக்களை அடிமைப்படுத்துவதற்கு உன்னுடைய மக்களால் ஏமாற்றப்பட்டு கொடுக்கப்படுகிறது. I am not against TV. I am not against TV ministry. Please understand me. நான் டிவி ஊழியத்துக்கு விரோதமானவன் அல்ல. நீங்கள் ஆனால் அதை பார்க்கிறவனுடைய இதயத்தை தொடுகிற மாதிரி ஒன்றும் வரமாட்டேன் என்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொல்லவில்லை. ஆகீசின் ஊழியக்காரர் சொல்றாங்க, தாவீது கோமாளி வேஷம் போட்டிருக்கானே, ஏன் இந்த பைத்தியக்காரன் ஆகீஸ் சொல்கிறான்? ஏனென்றால் இருக்க வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு பெலிஸ்தியரை அழிக்க வேண்டியவன் பெலிஸ்தியருடைய அரண்மனையில போய் நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறான். சபையே, சபையின் மக்களே, நம்முடைய செல்வம், நம் கைகளிலே தேவன் தந்திருக்கிற காரியங்கள் எதற்கு செலவழிக்கப்படுகிறது? லிசன், லிசன். அநேக நேரங்களில் நாம் பைத்தியக்காரர்களை போல மாற்றப்பட்டிருக்கிறோம். பவுல் சொன்னான், கிறிஸ்துவுக்கு தான் பைத்தியம், உலகத்துக்கு அல்ல. இந்த கவனியுங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். பைத்தியக்கார வேஷம் போட்டு தன்னை ஒரு அரணிலே காத்து கொண்டிருக்கிற தாவீது தீர்க்கதரிசியாகிய காத்து வந்து சொல்கிறான், வெளியே வாரும். என்னவா? முதலாவது வசனத்தில் வாசிங்க, 22வது அதிகாரம் முதலாவது வசனம் வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். நல்லா கவனிங்க. இந்த அதுல்லாம் சபி கெபியில அவன் பாடின பாட்டை கொஞ்சம் கேட்டு பாக்குறீங்களா? 142ஆம் சங்கீதம். அதுக்கு மேல இருக்கிறது கொஞ்சம் வாசிட்டு கீழே கொஞ்சம் மடமடன் வாசிங்க. வெஸ்லி கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். சங்கீதம் 142. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக எதுக்கு கெஞ்சுகிறேன்? என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். என் பாடு பெரிய பாடா இருக்கு. அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நெருக்கம் என் ஆவி என்னில் தியங்கும் போது என் பாதை நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். 4வது வசனம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, என் கூக்குரலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்கள் என்னை தப்புவி, என்னை கெபியில இருந்து என்ன பாட்டு? மீ 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 மை 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 மை. உங்க ஜெபம் எப்படி இருக்கும்? பக்கத்துல இருக்க கேளுங்க. உங்க ஜெபம் எப்படி இருக்குங்க? மீ 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 மை 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 மை. கெபியில போய் அரணான இடத்துல இருக்கிறவங்களாம் இப்படிதான் புலம்புவான். ஐயோ, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, யாருமே என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்காக பரிதாபப்படுறவங்க இல்லை, எனக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டோ? எனக்காக யாராவது ஒரு ஃபோனில் ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது வீட்டுக்கு வர மாட்டாங்களா? யாராவது இடுப்பில் கை வைக்க மாட்டாங்களா? யாராவது முட்டில் கை வைக்க மாட்டாங்களா? என்னுடைய நிலைமையை ஒருத்தருக்கு வழங்க மாட்டேங்குது, என் பாடு பெருசா இருக்குது. இதே தான் பாடிக்கிட்டு இருப்பான். இவனை ஆண்டவர் கூப்பிட்டது ஜனத்தை விடுதலை ஆக்குறதுக்கு. இவர் இங்க உள்ள போய் என்னை பக்கத்தில் ஒன்னு ஆண்டவர் அழைச்சதுக்கு, மற்றவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு. ஆனா உன் ஜெபம் முக்காவாசி உனக்காகவே. வெளியே வா பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. Hallelujah. Come on, realize what you are, where you are. What you are, where you are. கிறிஸ்தவமே, கிறிஸ்துவின் பிள்ளையே, மாத்தி சுகமளிக்கும் கூட்டம் போறான். ஆறுதல் சரி பெருவிழா, பேரின்ப பெருவிழா, அந்த பெருவிழா, இந்த பெருவிழா, போன ஆளே போய் இவனுக்கு பேரின்பம் போகுது வருது. ஐயா, we are making some mistake. We are doing something wrong. We forgot our purpose. We forgot the need. எனக்காகவே கெபியில போய் தங்கினான்னு பார்த்தா, அவன் தங்கினான்னு சொன்ன குடும்பத்தாரும் போய் ஒட்டிக்கிட்டான்.
ஹலோ, எல்லாரும் பாருங்கள், நாம் பாதுகாப்பான இடத்துல, நம்மளை சத்துரு தொடாத இடத்துல குடும்பத்தார் வந்துருவாங்க. அதுக்கு பாருங்க, குடும்பத்தார் வந்தவன அடுத்த ஆள் என்ன ஆளு கூட்டம் வந்துட்டான். ஒடுக்கப்பட்டவர்கள், ஆமா, கடன்பட்டவர்கள், ஆமா, ஊர்ல கடன் கேட்கறான்னு போய் தாவீதோட என்னன்னா கடன் கேட்கறதுக்கு ஆள் அங்க வராத இடத்துக்கு போயிட்டான். அல்லேலூயா. பேங்க்ல இந்த ஊர்ல கடன் வாங்கிட்டு தூத்துக்குடி போயாச்சுன்னா ஆள் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு அவன் அங்க போய் செட்டில் ஆயிட்டான். எங்கய்யா பிசினஸ் காணும். கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன். ஏன்னா இட் இஸ் such a comfortable place, it's such a safe place. எதுக்கு தெரியுமா? முறுமுறுக்கிறவன், கடன்பட்டவன், அடிக்கிறவன், கடிக்கிறவன் எல்லாரும் அங்க போனோன்னு அதுக்கு வேற அவன் அவர்களுக்கு தலைவனானான். தாவீதேவன் நிலைமை எப்படியப்பா பரிதாபமா இருக்குது. யாரப்பா உனக்கு பாடி கார்டு? எவங்கிட்டே கடன் வாங்கி ஒன்னு பின்னால வந்திருக்கீங்க, எனக்கு பாடி கார்டு. இவனை நான் பாதுகாக்கிறதா அல்லது நான் அவனை பாதுகாக்கிறது இல்லை. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு. பக்கத்தில் இருக்குமாங்க, தாவீதை போல நம்ம மாறவே கூடாதுங்க. இந்த நிலைமை நமக்கு வரவே கூடாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, நீ இங்கே இருந்துக்கிட்டு குடும்பத்துக்கு இது காணாக்குறைக்கு அடுத்தால இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க. 4வது வசனம். அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். அப்பா அம்மா வயசான காலம், அவங்கள கொண்டு போய் எங்க விட்டுறான்? மோவாபின் ராஜா. உங்க பைபிள்ல என்ன எழுதி இருக்கு சொல்லுங்க? மோவாபின் ராஜா யார் தெரியுமா? தாவீது தான். கீதம் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு கீதமாயின என்று பாடின தாவீது தான். இப்ப என்ன சொல்றான்? ஐயா, எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு நல்ல இடம் நான் மோவாப். எந்த தேசத்துக்கு ஆண்டவர் போக கூடாதுன்னு சொன்னாரோ மோவாபின் எல்லைக்கு போனா அங்க நீ அடி வாங்குவான்னு சொன்னாதான் பாட்டி நகோமியினுடைய ஆவி பாடிக்குது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சவங்க, உங்களுக்கு பாட்டி ஆவி அடிக்குதோ? ஆமா, சிலருக்கு பாட்டி ஆவி அடிக்குது. அவனுக்கு பாட்டி நகோமி. கஷ்டம் வந்ததுன்னா எங்க போயிருவா? பெத்லகேமை விட்டுட்டு மோவாபுக்கு போயிருவா. அங்க போயிட்டு நான் நிறைவானவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி அந்த பாட்டு பாடுற பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். மோவாபிடத்துல போய், அப்பா அம்மா நீ விக்கிரக ஆராதனை பண்ணினாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, இந்த அசுத்த ஜாதியோட நீ போய் பத்திரமா இருந்தா போதுன்னுட்டு அவ்வளவு சிநேகமான அரண். நான் பேச பேச இவருக்கு ஏன் கதை எப்படிங்க தெரியும்? ஏன் கதை எப்படிங்க தெரியும்? இப்ப சிலர் மெட்ராஸ்ல அப்பா அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்த்திருக்கீங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். மெட்ராஸ்ல அது வழக்கமாக ஆரம்பிச்சது. ஏன்னா மேல்நாட்டில் தான் முதியோர் இல்லத்துல தள்ளிட்டா கிளட வீட்டில் வச்சு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. பிரதர், நானும் சம்பாதிக்கிறேன், அவளும் சம்பாதிக்கிறார், பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறாங்க. இது முணு நீங்க இருக்கிறதுக்கு அங்கேயே போயிருக்கட்டும். மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துறேன், அதை கொடுத்துறேன். லெட் மீ பி கம்ஃபர்டபிள். எல்லாருக்கும் எப்படியாவது வசதியா இருந்தா போதும் இல்ல? அதுக்கு காணாக்குறைக்கு நம்ம பேங்க்காரங்க கூப்பிட்டு போன்ல, ஐயா நீங்க நல்ல ஆளுன்னு கேள்விப்பட்டோம், கார் வாங்குறதுக்கு லோன் வாங்கினீங்கன்னா நாங்க 5% வட்டியில அந்த 5%த்திலே மிட்டிடலாம். வீடு கட்டினீங்கன்னா நாங்க ஒரு லோன் கொடுக்குறோம் ஐயா, 15 வருஷத்துல நீங்க, அதாவது என்ன 15 வருஷம் வேற வேலை பார்க்காத, 15 வருஷத்துல ஆண்டவர் எங்கேயாவது உன்னை கூப்பிட்டாருன்னா போகாத, ஏன்னா கடன் இருக்குது. ஹலோ, பேங்குக்காரனுங்கிற சாத்தான் ரூபத்துல உனக்கு ஒரு வலைய விரிச்சு உன்னை அரண் என்று சொல்லி ஒரு பொல்லாத அரணிலே சத்துரு அடைத்து வைத்து விட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இவனை வெளியே விட்டா பெலிஸ்தியனுக்கு ஆபத்து, இவனை வெளியே விட்டா ஜனத்துக்கு விடுதலை, இவனை வெளியே விட்டா ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை. அதனால எங்கேயாவது மாட்டி போடு, எப்படியாவது மாட்டி போடு, அது அவனுக்கு வசதின்னு சொல்லி அங்கேயே மாட்டி போடு என்று சொல்லுகிற அந்த ஆவி இன்றைக்கு சபையை சங்கங்களை பிடித்திருக்குது. ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். ஒரு பெரிய போதகரை சந்தித்தேன். அவர் நானும் ஒரே விமானத்தில் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தது. அந்த போதகரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இருக்கு சபை? சபை நல்லா தான் இருக்குது. நான் கேட்டேன், பெருசாயிருக்கா? பெருசாயிருக்கு, ஆனால் குவாலிட்டி இல்லாமல் போச்சுன்னு அவரே சொன்னார். நான் கேட்டேன், எதுக்கு? எங்கள் சபைக்கு பேரில் இத்தனை லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம் பேங்க்ல, கடிஞ்சு பேசினா எல்லாரும் போயிட்டா காணிக்க வராமல் போச்சுன்னா பேங்க்கார எங்களையும் உள்ள வச்சிருவான்னு சொல்லி நாங்கள், நீ நன்றாக இருப்பாய், கண்டுக்கிட்டதே இல்லை, எவனும் பாவம் செஞ்சுட்டு போ, காணிக்க மட்டும் ஒழுங்கா போடுன்னு கத்திரமா இருக்கும். பிரதர், இட்ஸ் நாட் மீ,
pastor of a big church, because it is trapped. They are trapped. சத்தியத்தை சொல்லாதபடி அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்கிற வலையை சத்துரு தந்திரமாய் மாட்டிக்கொண்டான். அதிலே மாட்டிக்கொண்டு இதுதான் சுகவாசம், இங்கேயே நான் தலைவனாய் இருக்கிறேன். உன்னை அழைத்தது இஸ்ரவேலுக்கு அல்லவோ, நீ 400 பேருக்கு அல்ல, நீ 4000 பேருக்கும் அல்ல, நீ 40 லட்சம் பேருக்கு தலைவனாய் இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டார்களோ. 400 பேரில் முடங்கி விட்டாயோ? I challenge some of the servants of God. தேவனுடைய சபையிலே ஊழியக்காரராய் இருக்கிற சில சகோதரர்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த நேரத்தில் சொல்லுகிறார். இந்த பக்கத்துல இங்க பக்கத்துல இருக்கிற சில ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டது 40 லட்சங்களுக்கு அல்லவோ, நீ 400 பேரோட முடங்கி விட்டாய். கடன்பட்டவனுக்கு முழுவதுக்கு ஊழியம் செய்வது உன்னுடைய ஊழியம் என்று நினைத்து மடங்கி விட்டாய். வெளியே வா. இங்க இருக்கிற வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறேன், இங்க இருக்கிற தங்கச்சியை பார்த்து சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான், எனக்கு ஒரு நல்ல பிள்ளை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, இது போதும் என்று நினைத்து இதுலயே ஒழுங்கி விட்டாயோ? வெளியே வா. எனக்கு வசதிகள் இருக்கிறது, I got perks, I got everything, எல்லாம் சரியா இருக்கிறது, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அதுதான் அரண் என்று சொல்லி நீ ஏமாந்து கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கிறது, அரணை விட்டு வெளியே வா. நீ பிரகாசிக்கப்பட வேண்டியவன். இதைத்தான் பவுல் அறிந்த போது சொல்கிறான், கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று அறிந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம், ஒளியின் பிள்ளைகளாய் நடக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு மறுபடியும் பார்க்க அழைக்கிறேன். ஆண்டவரோடு கூட பேசுகிறார். எபேசியர் 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் பவுலை கொண்டு அன்றைக்கு பிரகாசமாக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளான அவர்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை பாருங்கள். 14வது வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் வெளிச்சம் பெற்றவர்கள் தான், இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். ஆனால் தங்கிவிட்டார்கள், மரித்தவர்களோடு கூட தூங்கிவிட்டார்கள். இதைத்தான் ரோமருக்கு எழுதும் போது எழுதுகிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க சமயமாயிற்று என்று அறிந்து. வாசிக்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தில் பவுல் கொடுக்கிற ஒரு பெரிய அழைப்பை பார்க்கும்படியாய் கேட்கிறேன், முடிக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் எனக்கு அவங்களுடைய பஸ் போகாது, அதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். பீகாரிலே பக்சர் என்கிற ஒரு பகுதி உண்டு. அந்த பகுதிக்கு வருவீர்கள் என்றால் நான் ஒரு பெண்ணை உங்களுக்கு காண்பிக்க முடியும். அந்த பக்சர் யுத்தம் நடந்தது என்று சரித்திரத்திலே படித்திருப்பீர்கள். கங்கையின் ஓரத்திலே இருக்கிற அந்த பக்சருக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்திலே என்னுடைய உடன் ஊழியன் ஒருவன் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தான். சாயங்காலத்திலே திடீரென்று அங்கே ஒரு பெண் வந்தாள். வந்தவழி உன்னுடைய பிரசங்கத்தை சில நிமிடங்கள் கேட்டாள். அவருடைய கைகளில் ஒரு படம் இருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சியும் உன்னுடைய பாவத்திற்காக பலியானார் இயேசு என்று சொன்ன காரியத்தையும் கேட்டு, இனி உன்மேல் பாவத்தின் தண்டனை இருக்க போவதில்லை என்று சொன்ன போது வந்து நின்ற அந்த இளம் பெண் ஓ என்று கத்தினாள். ஊழியக்காரனை பயந்து விட்டான், பிசாசு என்று நினைத்து விட்டான். பிசாசு அல்ல, அங்கே கூடியிருந்த ஜனங்கள் கலங்கி போனார்கள். அவள் விழுந்து விழுந்து உருண்டு 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 ஏன் என்று சொல்லி அழுதாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அவளை கொஞ்சம் அமைதிப்படுத்தி விட்டு இந்த ஊரார் கேட்டார்கள், என்ன? அவள் சொன்னாள், என் குல தெய்வம் என்னை ராத்திரியிலே கேட்டபடியினால் என் பாவத்தின் மன்னிப்புக்கு
என் 2